Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கோதுமையில பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்தியானது பிகாஸ் நம்ம சர்க்கரைக்கு பதிலா பொடிச்சு கருப்பட்டி சேர்த்து பண்ண போறோம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் பொடிச்ச கருப்பட்டி, 1/2 கப் குக்கிங் ஆயில், அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் கருப்பட்டி நல்லா கரையும். இப்போ இது கூட 1/2 கப் கோதுமை மாவு, அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் கோதுமை பிஸ்கட் பேட்டர் ரெடி ஆயாச்சு. ஸோ இதில் இருந்து சின்னதாக ஒரு போர்ஷனை எடுத்து நல்லா ஸ்மூத் ரவுண்டாக பிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துருங்க. சைட்ஸ் எல்லாம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு 3 லைன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. இது சும்மா அழகு தான், உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. உங்கள் கோதுமை பிஸ்கெட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இந்த இட்லி பிளேட்டை ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கோதுமை பிஸ்கெட் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உடனே ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ இட்லி பிளேட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே என்ஜாய் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.